ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ATTamilTech. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் புதுசாக வாங்கியிருக்கிற ஜியோ போஸ்ட்பெய்ட் சிம் அன்பாக்சிங், அப்புறம் அதோட ரிவ்யூ, அதில் எப்படி நம்ம அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக போகும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குது, அப்புறம் அந்த சிம் யூஸ் பண்ணுறதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் எனக்கு கிடச்சிச்சு, அதை பற்றி எல்லாமே நான் சொல்லுவேன். அப்புறம் அதை எப்படி நம்ம ஹாட்ஸ்டாரு, அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்ப்பேன். ஸோ வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் 2021. நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். ஓகே கைஸ், போய் நம்ம ஜியோ சிம்மோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு வரலாமா? வாங்க போய் பார்ப்போம். இதான் நான் வாங்கியிருக்கிற ஜியோ போஸ்ட்பெய்ட் சிம்மு. இது எதுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணுறேன்னா, நம்ம ப்ரீபெய்ட் சிம்முக்கும் போஸ்ட்பெய்ட் சிம்முக்கும் என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான். உங்கள் முன்னாடி நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிருவீங்கன்னா இந்த சிம்மை நான் உங்கள் முன்னாடி அன்பாக்சிங் பண்ணுறேன். இது நார்மலாக நம்ம வாங்குகிற ப்ரீபெய்ட் சிம்மு தான். இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நமக்கு எதுவுமே ப்ரீபெய்ட் சிம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜியோ டிஜிட்டல் லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பின்னாடியும் அதே தான், எப்பயும் போல் ப்ரீபெய்ட் சிம்மில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, உள்ளே என்னென்ன இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்துருக்கோன்னா உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கண்டா, ஓகே உள்ளே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா உள்ளே ஜியோ சிம் கார்டு இருக்குது. வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஜியோ சிம் கார்டு, அதில் வித் லவ் ஃப்ரம் ஜியோ அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஜியோவோட லோகோ கொடுத்துருக்காங்க. ப்ளூ, எல்லோ, அப்புறம் ரெட்டில் லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையே வச்சிடலாம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு ஜியோவோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதிலே ஜியோவோட லோகோவை போட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆப்ஸை பற்றியும் அதில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, அதையும் நம்ம வச்சுருவோம். வேறு பாக்ஸில் உள்ள எதுவுமே இல்லவே இல்லை. இந்த 3 தான் அதில் கொடுத்துருக்காங்க. கேஸ், இந்த பாக்ஸில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஜியோவோட யூசர் மேனுவல், ஒரு ஜியோ சிம் இருக்குது, ஜியோவோட ஸ்டிக்கர், இது 3 தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம அந்த ஜியோவோட யூசர் மேனுவலில் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எப்பயும் போல் தான் இருக்குது. சிம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரீபெய்ட் சிம்மு தான் இது கொடுக்குறாங்க. வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இதில் எதுவுமே இல்லை, அதே தான். இது 3 மட்டும்தான் அந்த ஜியோ பாக்ஸ் சிம் கார்டு பாக்ஸுக்குள்ளே இருந்தது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், ஜியோ போஸ்ட்பெய்ட் சிம்மோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. நம்ம ப்ரீபெய்ட் சிம் மாதிரி தான் அதில் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் எப்படி ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, கூட ஜியோ சவான், ஜியோ சினிமா இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இந்த போஸ்ட்பெய்ட் சிம்மில் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். அதையும் போய் வாங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இதான் எனக்கு ஜியோவிலேருந்து அனுப்பின ஜிமெயில். இந்த ஜிமெயில் தான் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலில் தான் எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, அமேசான் ப்ரைமு, அப்புறம் ஹாட்ஸ்டாரு, ஜியோ டிவி, ஜியோ சவான் அதை பற்றி எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த இமெயிலே எனக்கு போட்டிருந்தாங்க.
ஸோ அந்த இமெயிலை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதிலே எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த இமெயிலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், அப்புறம் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார், விஐபி, ஜியோ டிவி, ஜியோ செவன், ஜியோ சினிமா இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபேமிலி பிளான், டேட்டா ரோல் ஓவர், வைஃபை காலிங் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ப்ளஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலில் உள்ளது எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்பின மெயிலே கொடுத்துருக்காங்க. 399 ரூபா பேக் போட்டிருக்கனால 399 ரூபா, அதாவது ஸ்டார்டிங்கே இருக்கனால அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த போஸ்ட்பெய்ட் சிம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கடா இல்லை நீங்கள் வாங்க போகிறீங்கடா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறேன். ஃபஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் லோகோ கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு டு ஆக்டிவேட் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கு உண்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மை ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கார்னர் மேலே பார்த்தாலே இருக்கும் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணவான்னு கேட்கும். அப்படியே அதில் இல்லாத பட்சத்தில் மேலே அந்த பெல் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி வந்துடும். இதில் போனோன்னா உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை போட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்டார்ட் வாட்சிங் எடுக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பிளான் வந்து ஃபோனில் மட்டும் நம்ம பார்க்குறது தான், டிவியில் இதை பார்க்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோவை, அமேசான் ப்ரைம் வீடியோவை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை ஆக்டிவேட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி முடித்த உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாவது அமேசான் ப்ரைம் ஆக்டிவேட் பண்ண வேண்டாம் அதே இடத்துல கேட்கும். நீங்கள் அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அது காட்டாட்டி அந்த பெல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அமேசான் ப்ரைமில். இதில் என்ன நமக்கு ஒரு ஹைலைட்டுன்ட்டு அமேசான் ப்ரைமில் ப்ரைம் மட்டும் கிடையாது, அமேசான் மியூசிக் இருக்குது. உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆகிற ஆப்ஷன் இருக்கும். ஆக்டிவேட் நவ் கொடுங்க. நீங்கள் எதில் நீங்கள் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ அதோட இமெயில் ஐடி போடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமேசான் ப்ரைம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் போட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோன்னா வெல்கம் டு ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டிடும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அமேசான் ப்ரைம் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் டிவியில் இதை போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக அமேசானில் போய் அடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைம் மெம்பர் ஆயிடுவீங்க. உங்களுக்கு சீக்கிரம் டெலிவரியும் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹாட்ஸ்டார் விஐபி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நீங்கள் போய்கிட்டு ஹாட்ஸ்டார் ஆப் போய்ட்டு நீங்கள் வாங்கின அந்த நம்பரை அதில் என்டர் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோன்னே அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டார் விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். அப்புறம் ஜியோ டிவிலே அதே தான். உங்கள் நம்பரை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜியோ டிவி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜியோ சினிமாவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு உங்களோட அந்த போஸ்ட்பெய்ட் நம்பரை போடுங்க, ஓடிபி வரும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்து ஜியோ செவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜியோ செவனில் இப்போ எல்லாத்துக்குமே காசு கேட்பாங்க. பட் போஸ்ட்பெய்ட் யூஸருக்கு வந்து காசு கிடையாது. நீங்கள் நம்பரை கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் காலர் டியூன் செட் பண்ணாலுமே செட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் ஃபியூச்சர் பிளான்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியுமான்னு நான் உங்களுக்கு திருப்பி கமெண்ட் பண்ணுறேன். மற்றபடி இதில் அவ்வளோதான். நம்ம பிளான் டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இதில் இருக்கும், நீங்களே பாருங்கள். பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இதிலே இருக்கும். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிவ்யூவில் எல்லாம் என்னென்ன எவ்வளோ ஜிபி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி இருக்குது, இதோட இந்த போஸ்ட்பெய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரிவ்யூவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ அதில் எப்படி வந்து நீங்கள் ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ ஜியோ போஸ்ட்பெய்ட் சிம்மில் வந்து எனக்கு நிறையா பெனிஃபிட் தான் கிடைக்கிது. ஏன்டா வந்து நம்ம டெய்லி 1.5 ஜிபியோ 2 ஜிபி பேக்கப் போட்டுக்கிட்டு அன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணும்போது உடனே பத்தாமல் போயிடும். இல்லாட்டி நம்ம எங்கேயா வெளியே போகும்போது அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த டேட்டாவும் அப்படியே வீணாக போயிடும். பட் இந்த போஸ்ட்பெய்ட் சிம்மில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் நினைக்கும் போது அதில் உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிடுவேன். வேண்டாண்டா நான் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அப்படியும் இந்த மாதத்துக்குள்ளே நான் யூஸ் பண்ணல அப்படின்னா டேட்டா ஓவரில் வந்து எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதத்துல இந்த ஜிபே ஆட் பண்ணிக்கிறோம். அதை வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
அப்புறம் இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நான் அமேசான் ப்ரைமை வந்து 1 வருஷத்துக்கு இதில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். கூட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீயாகவே கிடைக்காது. பட் ஜியோ போஸ்ட்பெய்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நான் நல்லாவே அதில் உள்ள மூவிஸ், அதில் உள்ள ஹாலிவுட் மூவிஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஹாட்ஸ்டார் விஐபி கொடுத்துருக்காங்க. ஹாட்ஸ்டார் விஐபியில் உள்ள நான் எல்லாமே பார்த்துக்கிருவேன். 2வது பார்த்திங்கன்னா எனக்கு ஜியோ 7 ஃப்ரீ, ப்ளஸ் வந்து அமேசான் மியூசிக் ஃப்ரீ. அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரேம் மெம்பர்ஷிப்பு அமேசானில் நமக்கு கிடைக்கிது. நம்ம ப்ராடக்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு உடனே டெலிவரி ஆகிற ப்ரேம் மெம்பர்ஷிப் நமக்கு கிடச்சிருக்கு. அது எல்லாமே இதில் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்புறம் நீங்கள் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு 75 ஜிபி வந்து நமக்கு டேட்டா கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு. அதாவது 15 நாளுக்கு பாதி டேட்டாவும், இன்னொரு 15 நாளைக்கு பாதி டேட்டாவும் 75 ஜிபி பாதியாக பிரித்து தான் நமக்கு இதில் கொடுக்குறாங்க. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த சிம்மை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜியோ ஷோரூம் போயிட்டேன். அங்கே போய்ட்டு எனக்கு போஸ்ட்பெய்ட் சிம்மு வாங்கணும் அப்படிங்கும்போது அதோட ப்ரொசீஜர் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து ரூ. 500 வந்து பே பண்ணேன். ப்ளஸ் வந்து நமக்கு ரூ. 99 ப்ரேம் மெம்பர்ஷிப். மொத்தமாக பார்த்தோம்னா ரூ. 599 நான் பே பண்ணேன். அது வந்து நான் வந்து காசை வந்து நான் பே பண்ணலை. எனக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புனாங்க. அந்த லிங்க்கில் ரூ. 599 இருந்துச்சு. அதை வந்து நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன். நம்ம அவங்ககிட்ட காசு கொடுக்க தேவையில்லை. ரூ. 599 பே பண்ணோன்னே எனக்கான போஸ்ட்பெய்ட் சிம்மை அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த சிம்மும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்டிவேட் ஆனோன்னா நான் அப்புறம் சிம்மை நம்ம ஃபோனில் போட்டுக்கிட்டு மை ஜியோவில் போய்ட்டு நமக்கு தேவையானதை நம்ம என்ன பிளானில் இருக்கோம், அப்புறம் வந்து மாதம் வந்து எவ்வளோ பே பண்ணுறது, எல்லா டீட்டெயிலும் வந்து மை ஜியோவில் விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மாதம் பில் கட்டுற மாதிரி தான் வரும். இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா அதில் நம்ம பில் எவ்வளோ அப்படின்ட்டு இருக்கும். அதை நம்ம யூபிஐயில் ஆன்லைன்லேயோ இல்லை ஏடிஎம் கார்டை வச்சோ நம்ம அதை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜியோ போஸ்ட்பெய்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் பார்த்தீங்களா, நிறைய பெனிஃபிட் கிடைக்கிது. ஓடிடி ஆப்ஸும் ஃப்ரீயாக கிடைக்கிது. நம்ம டேட்டாவும் நினச்ச போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி டேட்டாவை எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேணாங்க போது நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் நமக்கு போஸ்ட்பெய்டில் தான் கிடைக்கிது. என்னோடய தரப்புலேருந்து இந்த ஜியோ சிம் வந்து ரொம்ப போஸ்ட்பெய்ட் சிம் சூப்பராகவே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ப்ரீபெய்டுக்கு இது எவ்வளோ நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரீபெய்டில் வந்து நமக்கு எதுவும் ஃப்ரீ கிடைக்க போகிறதில்ல. டெய்லி 1.5 ஜிபி டேட்டா வந்து இல்லை 2 ஜிபி டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, அது அன்னன்னைக்கு போய்கிட்டு இருக்கும். போஸ்ட்பெய்டில் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த போஸ்ட்பெய்டில் இந்த டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று தான். 2வது பட்சத்தில் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இதெல்லாம் கிடைக்கிது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோடய ரிவ்யூ. எனக்கு இந்த சிம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எத்தனை பேருக்கு வந்து ஜியோ போஸ்ட்பெய்ட் வாங்க போகிறீங்கன்னு தெரியாது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ATTamil Tech வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.